ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க் சேனலில் நம்ம வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு வச்சு அது மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நம்ம வி ஷேப்பில் அந்தமாரி போடணும். ஜிக்ஸாக்கு பிக்னஸாக இருந்தீங்கன்னா க்ளூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் த்ரெட்டை வந்து ஒட்டிட்டு அது காஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படிலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லோடு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பழக இந்தமாரி நம்ம வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்னஸ் இருக்கிறவங்க நல்லா க்ளூ கொடுத்து அதை ஒட்டிட்டு காஞ்ச உடனே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அதே கலர் ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் கீழேருந்து எடுக்கிறேன், மேலே கொண்டு வரேன். ஸ்லாண்டிங்காக கொண்டு வாங்க, மேலே கீழே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து உள்ளேருந்து வெளில எடுப்போம். அப்புறம் ஒரு குட்டி லாக்கு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ், ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்குன்னா கலைஸ் ஆரி ஒர்க் சேனல் வந்து இருக்குது. அந்த சேனலில் போய்ட்டு பாருங்கள். அந்த சேனலில் இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நான் வந்து ரிங் நாட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 10 ரவுண்ட் அந்தமாரி எடுத்துருக்கிறேன் திக்காக. ஸோ இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். த்ரெட்டில் வந்து ஒரு சுற்றிட்டு கரெக்டாக கொஞ்சம் லூஸ் கொடுங்க, டைட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக நமக்கு எங்கே வேணுமோ அந்தமாரி கீழே வந்து பிடிச்சிக்கிட்டு கிளறுங்க. அந்த த்ரெட்டு மேலே பிடிச்சிக்குங்க லைட்டாக. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு சுற்றிட்டு நமக்கு அது வந்து ரிங் எவ்வளோ சைஸ் வேணுன்ற மாரி நம்ம வந்து சென்டரில் வந்து பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து கீழே அந்த த்ரெட்டில் வந்து கை வைக்காமலே நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் இது ஈஸி மெத்தட் இது. ஸோ இந்தமாதிரி சென்டரில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன், ரிங் நாட் கொடுத்துருக்குறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சுகர் பீடு 1 ஒயிட் பீடு கொடுத்துக்குங்க. ஸோ 2 சுகர் பீடு 1 ஒயிட் பீடு கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து கேப் வந்து ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 2 சுகர் பீடு 1 ஒயிட் பீடு அந்தமாரி கொடுத்துக்கிறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் எவ்வளோ தேவையோ அந்தமாரி நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து நம்மளோட ப்ளவுஸில் வந்து கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக நீட்டாக. ஸோ தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த டிசைன் தான் நான் எடுத்து போடினேன். ஸோ நீங்களும் அந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளவுஸில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்ட் கலர் பீடு 3mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் ஸ்டோன்ஸ் கூட கொடுக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு ப்ளவுஸில் கொடுக்கும்போது அதுமாரி ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் நீட் ஒர்க் இது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.